T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக 253 ரன்களை குவித்து வெறும் 7 ரன்கள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றாங்க. இது இந்திய அணியுடைய பந்துவீச்ச படும் மோசமாக இருப்பதை வெளிக்காட்டுது. இந்த தொடர்ல இந்திய அணியுடைய பந்துவீச்சு மிக மோசமாகவே செயல்பட்டிருக்காம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 195 ரன்களை இந்தியா அடித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்திய அணி 184 ரன்களை விட்டு கொடுத்தது. இதே போன்று சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 187 ரன்களை இந்தியா விட்டு கொடுத்தது. அது மட்டுமல்லாம நெதர்லாந்து அணிக்கு எதிராகவும் அகமதாபாத் மைதானத்துல 176 ரன்களை இந்தியா விட்டு கொடுத்திருக்காங்க. தற்போது மீண்டுமே அகமதாபாத் மைதானத்துல தான் இறுதி போட்டி நடக்குது. நெதர்லாந்துக்கு எதிராகவே 176 ரன்களை விட்டு கொடுத்ததால நியூசிலாந்து அணிக்கு எதிராக எவ்வளவு ரன்களை விட்டு கொடுக்கும் அப்படின்ற கலகம் ரசிகர்கள் மத்தியில அதிகமாக இருக்கா. இதனால பந்துவீச்சு படைகளை நிச்சயம் மாற்று கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்துமே தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இறுதி போட்டியில எப்போதுமே பிளேயிங் லெவல்ல ஏதேனும் ஒரு வீரருக்கு காயம் அடையாத பட்சத்துல எந்த மாற்றமும் நிகழாது. ஆனால் இந்திய அணி பந்துவீச்சுல மிகப்பெரிய ஒரு குறை இருப்பதால பவுலிங் படைய மாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு முடிவுமே எடுத்திருக்காங்களா. குறிப்பாக அர்ஷதீப் சிங்குக்கு பதிலாக நம்ம சிராஜ் வர வாய்ப்பு இருக்காம். மேலும் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக குல்தீப் யாதவ கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா 11 அணில 2 மாறுதல்கள் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்பு நாளை BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.